கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட clicks.in வெப்சைட் பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸை லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஆஃபர்ஸாக பை டூ கெட் ஒன் ஆஃபர்ஸ் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் சிங்கிள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் 15% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சார், நான் லொகேஷன் வந்துட்டேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? சார், நானும் லொகேஷனுக்கு வந்துட்டேன் சார். டேய், வெளியே வாடா. ஏன் சார், என்னாச்சு? மூடிட்டு வெளியே வாடா. சொல்லுங்க சார். ஏண்டா, உனக்கு தெரியாதா இந்த ஏரியால கேபிள் அலோட் இல்ல, ஆட்டோ மட்டும் தான்ட்டு? சார் சார், அவங்க புக் பண்ணாங்க, அதனால தான் சார் நான் வந்தேன். அவங்க புக் பண்ணா நீ வந்துருவியா? இங்க கேப்லாம் வரக்கூடாது சார். ஆட்டோ மட்டும் தான். என்ன சார் நீங்க இப்படி கேபெல்லாம் புக் பண்ணி எங்களை அசிங்கப்படுத்துறீங்களே? ஏண்டா, நாங்க இங்க 20-30 வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு இருப்போம். நீ இப்ப கேப கொண்டு வந்து எங்க எல்லா சவாரியும் எடுத்துட்டு போயிடுவியா? ஏய், இதுக்கப்புறம் நீங்க வரக்கூடாது. கிளம்பு கிளம்பு, போ போ போ. சார், இதுல என்ன சார் தப்பு இருக்கு? எனக்கு வர கஸ்டமர் நான் பாக்குறேன், உங்களுக்கு வர கஸ்டமர் நீங்க பாருங்க. நீ ரூல்ஸ்லாம் பேசுறியா? அப்போ இரு, என் சங்கத்துக்கு போன் அடிக்கிறேன், அவங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. சார், அதெல்லாம் வேணாம் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். இப்போ என்ன, உங்களுக்கு நான் இங்க வரக்கூடாது அதானே? சரி, நான் போறேன். சார், கேபை கேன்சல் பண்ணுங்க. கெட் அவுட், கெட் அவுட். போறியா இல்ல இந்த வைப்பர் ஓடிக்குவாடா? சார் சார் சார், போறேன் சார். போடா, போ போ போ. என்ன சார் நீங்க இங்க இவ்ளோ ஆட்டோ இருக்கு, இதெல்லாம் விட்டு அசிங்கமா கேப்ல போறீங்க? உட்காருங்க சார். சொல்லுங்க சார், எங்க போனோம்? ரயில்வே ஸ்டேஷன் போனோம். ரயில்வே ஸ்டேஷனா? ரயில்வே ஸ்டேஷன்லாம் போக முடியாது சார், அங்கெல்லாம் செம்ம டிராஃபிக்கா இருக்கும். நீங்க கேப் புக் பண்ணியே போயிடுங்க. மிஸ்டர் ஆசாத். ஆமா சார். ஓடிபி சொல்லுங்க சார். சொல்றேன், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்ன சார்? என்னோட சேர்த்து நாங்க ஒரு 5 பேர் இருக்கோம். ஓகே, உங்களுக்கு ஓகேனா நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி மடி மேல கூட ஒருத்தனை உட்கார வச்சுப்போம். ரியலி சாரி சார், அது மட்டும் எங்களால பண்ண முடியாது. இதுல எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ். புரியுது சார், பட் எங்களுக்கு என்னன்னா எங்களோட பேசஞ்சர் சீட்ல கம்ஃபர்டபுளா இருக்கணும், அதான் சார் எங்களுக்கு வேணும். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் பாருங்களேன். நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் எங்களால அது பண்ண முடியாது சார். நீங்க வேணா ஒன்று பண்ணுங்களேன், இந்த கேபை கேன்சல் பண்ணிட்டு 7 சீட் கேபை புக் பண்ணிக்கோங்க. அதனால உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஃப்ரீயா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன், வா வா. 10 ரூபாய் காலியா இருக்கு பாரு, காலியா இருக்கு ரயில்வே பாரு. ஸ்டேஷன் தம்பி, தள்ளி உட்காரு. ரயில்வே ஸ்டேஷன், வா வா வா. அண்ணா, அதான் ஆட்டோ ஃபுல் ஆயிடுச்சுண்ணா, இப்போ எடுங்க. ஃபுல் ஆயிடுச்சா? இவ்ளோ காலியா இருக்கு, ஃபுல் ஆயிடுச்சுன்ற? இப்போ ஃபுல் ஆகும் பார். ரயில்வே ஸ்டேஷன் 10 ரூபாய் காலியா இருக்கு பார். ஏறு ஏறு ஏறு, காலியா இருக்கு பார், போலாம். வா 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 வா. 10 ரூபாய், 10 ரூபாய். ஏறு ஏறு ஏறு, உள்ள எவ்வளவு இடம் இருக்கு பார். போ 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 போ. ஏய் ஏய், எவ்வளவு இடம் இருக்கு? தள்ளி உட்காரு, தள்ளி உட்காரு, தள்ளி உட்காரு. டேய் பண்ணடா, எங்கடா கை வைக்கிற? வா வா வா, அங்கடி உட்காரு, வா உட்காரு. நீங்க சைடு வா, வா வா வா. காலியா இருக்கு பார். ஓடியா ஓடியா, ஆட்டோ காலியா போகுது பார். வா வா வா. டிரைவர், இங்க ரொம்ப டிராஃபிக்கா இருந்தா நீங்க வர லெஃப்ட் எடுத்து போயிடுங்க. ஓகே சார். சார், ஏதாச்சும் சில்லறை இருந்தா கொடுங்க சார். இல்லங்க, என்கிட்ட சேஞ்ச் எதுவும் இல்ல. காலைல இருந்து சாப்பிடல சார், ரொம்ப பசிக்குது சார், ஏதாச்சும் தர்மம் பண்ணுங்க சார். ஏங்க, நான் தான் சொல்றேன்ல என்கிட்ட சேஞ்ச் எதுவும் இல்லன்ட்டு. நீங்க அப்படி முன்னாடி போங்க. அண்ணா, டிரைவர் அண்ணா, நீங்களாச்சும் ஏதாச்சும் சொல்லுங்கண்ணா. ஏங்க, அவரு என்ன சொல்றது? நான் தான் இல்லன்றல. சார், நீங்க நல்லா இருக்கீங்க சார். என்னங்க பண்றீங்க? டிரைவர், இந்த மிரர் ஏத்தி விடுங்க. சார் சார், பசிக்குது சார். ஐயா, ஏதாச்சும் சில்லறை இருந்தா கொடுங்க ஐயா. ஏங்க, என்கிட்ட சில்லறை எதுவும் இல்ல, போன சிக்னல்ல தான் கொடுத்துட்டு வந்தேன். நீங்க முன்னாடி அப்படி யாருக்காச்சும் போய் கேளுங்க. ஐயா, அங்க ஒருத்தர் வயித்தை நிரப்பிட்டு இன்னொரு வயித்தை நிரப்பாம போறீங்களா ஐயா? உங்க காலை வச்சு கேக்குறேன் ஐயா. இருங்க இருங்க. இந்த 2 ரூபா வச்சு என்னையா வாங்க முடியும்? நீங்க பிச்சைக்காரனா இருந்து நான் 2 ரூபா போட்டா வாங்குவீங்களா? போங்க. நான் சிக்னல் போட்டாங்க பாருங்க, சீக்கிரம் போங்க.
சார் 200 தான் கொடுங்க சார். யோ, என்கிட்ட உண்மையாலே சில்லறை இல்லையா? அப்படி சொல்லாதீங்க சார். உங்க காலை பிடிச்சு கெஞ்சி இரியா, தரையா. இந்தா, ஓகே, இறங்கு, நீ இறங்கு. சார் குவார்டர் பிரியாணி 50 ரூபா சார். 20 ரூபா வச்சு நான் என்ன சார் யோ, ஏதாச்சும் வாங்கியா? கொடுங்க சார். சார் ப்ளீஸ் இரியா, தரையா. இந்தா, ஓகே தானே, இறங்கியா, ப்ளீஸ்யா. சார் பிரியாணிக்கு ஓகே. பிரியாணி சாப்பிட்டு பீடா போடுவேன் சார். அதுக்கு ஏதாச்சும் கொடுங்க சார். நீங்க புள்ள குட்டியோட சந்தோஷமா இருப்பீங்க சார். இரியா, தரையா. இந்தா, என்கிட்ட அவ்வளவு தயா இருக்கு, வேற இல்ல. பீடா போட்டு ஒரு கட்டிங் சாப்பிட்டாதான் சார் எனக்கு தூக்கமே வரும் சார். கட்டிங்கா? இன்னும் கொடுங்க இந்தா, சார். வண்டி நிப்பாட்டுங்க. செத்துருவேன் நிப்பாட்டுங்க. சார். யோ, உனக்கு இப்ப என்னதாயா வேணும்? டேய் ப்ளீஸ்டா, குடுத்துறா. ஏய் வந்த ஆள முடிஞ்சிச்சு. நீ இறங்கு மேன். ஆட்டோ மேன் எடுத்துக்கோ. எல்லாத்தையும் ஒரு விட்டு என்ன பிச்சைக்காரன் ஆக்கிட்டான். இந்த செருப்பை மட்டும் உருவாம போயிட்டான் பாரு. நான் ஒரு 5 ரூபாய் தான் கொடுனா. சார், உங்க லொகேஷன் வந்துட்டோம். ஓகே, அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்து சொல்லுங்க. 450 rupees சார். ஓ, இந்தாங்க. பேலன்ஸ் சார். தேங்க்யூ. வெல்கம் சார். சார், ஐ ஹோப் இந்த ரைட் நீங்க நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க, நல்லா கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும்ட்டு. ஆமாம். உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம ரேட்டிங்ல சொல்லுங்க. 5 ஸ்டார் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தட்ஸ் யுவர் சாய்ஸ். யா ஷூர். இந்தாங்க. ஐயோ சார், இருக்கட்டும், பரவாயில்ல. நான் இந்த டிப்ஸை கொடுத்தே ஆகணும். பிகாஸ் ஐ லைக் த ரைட் வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் சார். வெல்கம். நானா இங்கதான் நிப்பாட்டு. நான் எவ்வளவு ஆச்சு? 200 ரூபாய். 200 ரூபாவா? ஏறும்போது 80 ரூபா சொன்னீங்க. தெரிஞ்சுல, அப்புறம் எது கேக்குற? சும்மா கேட்டேன். கேப்ப. இந்தாங்க. யோ, 80 ரூபாய்க்கு போய் 100 ரூபாய் கொடுக்குற. இப்போ 20 ரூபாய் சில்லறைக்கு நான் என்ன பண்ணேன்? யோ ஆட்டோ தானே ஓட்டுறேன். 20 ரூபா சில்லற இல்ல. யோ, இந்த காலத்துல யாரே 20 ரூபாய் சில்லறை வச்சிருக்கா? உன்கிட்ட 80 ரூபாய் சில்லறை இருந்தா எடுத்து கொடு. யோ நல்லா தேடி பாரு, நீ வச்சிருப்ப. சில்லறையே இல்லன்ற இதுல எங்க தேடுறது? சில்லற இல்லையா? என்ன பண்றது? ஒரு 20 ரூபாய் சேர்த்து கொடுத்தாதான் என்னவா இவனுக்கு? என்கிட்ட 50 ரூபா இருக்குது. 30 ரூபா கம்மி பண்ணி வாங்கினாதான் என்னவா? சரி, இப்போ உனக்கு என்ன 20 ரூபாய் வேணும்? நீங்க எங்கேயாச்சும் கடை இருந்தா சில்லறை மாட்டி எடுத்துருவா போ. நீங்க எங்கேயுமே கடையே இல்லையா? போ, போய் கடையை கண்டுபிடிச்சு தேடு போ. உனக்கு என்ன வேலை வெட்டியா இருக்கு? 20 ரூபாய் முக்கியம்ல. நான் எவ்வளவு நேரம் ஆனாலும் இங்கேயே வெயிட் பண்றேன். இந்தா 20 ரூபா நீ டிப்ஸா வச்சுக்கோ. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க தெரியலன்னா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எப்படி டிப்ஸ் வாங்கணும்னு தெரியும்டா. ஐயோ ஷிட். சாரி சார். நான் மிரர்ல உங்களை பார்க்கல சார். பின்னாடி ஏதாச்சும் வண்டி வருதா சார் பார்த்தேன். இதுக்கப்புறம் நான் இந்த மிரரை பார்க்கவே மாட்டேன் சார். திருப்பிடுறேன். ஓகேவா சார்? ஹே ஓகே. ஓகே சார். பிரதர், என்ன சார், என்னாச்சு? எனக்கு ரொம்ப தனித்தாகமா இருக்கு. வெளியே போயிட்டு எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வர முடியுமா? ஓகே சார். சார், ஷாப் ஏதோ எங்க பக்கத்துல இல்ல, ஏரியாக்குள்ள தான் போயிட்டு வரணும். போயிட்டு வர ஒரு 1.5 hours கிட்ட ஆகும். உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லையே? ஓகே நோ ப்ராப்ளம். நீங்க போயிட்டு பொறுமையாவே வாங்க. ஓகே சார். சார், பின்னாடி பாத்தீங்கன்னா பில்லோ பெட்ஷீட் இருக்கு. உங்களுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஓகே நாங்க பாத்துக்கிறோம்.
டேய் புறம்போக்கு நாயே கண்ணு எங்கடா வச்சுட்டு போற இவன் வேற. யோ ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டியா? இதோ பாக்குறேன் சார் சாரி சாரி நான் ஆட்டோ ஓட்டணும்ல ஏய், ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. சார் நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க நான் பாத்ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் சார் நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க நான் வந்துடுறேன் சீக்கிரம் சீக்கிரம் என்ன பண்றோம் பாரு. ஏய், என் செல்லத்தை விட்டு போடா. சதீஷ், ஆமா சார். சார் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் சார். இங்க இருந்தே காலேஜ் போறதுக்கு மேப்ல 45 மினிட்ஸ் காட்டுது. உங்களால என்ன 20 மினிட்ஸ்ல டிராப் பண்ண முடியுமா? ஏன்னா எனக்கு எக்ஸாம் இருக்கு. சார் 20 மினிட்ஸ்லாம் சான்ஸே இல்லை. இங்கே செம்ம டிராஃபிக் வேற, அதுவும் கார்ல வேற போகணும், போகவே முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ண? சார் நீங்கள் வேணா ஒன்று பண்ணுங்க, இந்த கேபை கேன்சல் பண்ணிட்டு வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகே சார், தேங்க்யூ. தம்பி என்னாச்சு? ஆனா எனக்கு 20 மினிட்ஸ்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும்ண்ணா. காலேஜ் போறதுக்கு 45 மினிட்ஸ் ஆகும். இப்போ என்ன பண்றதுனே தெரியலண்ணா. சரி ஆட்டோல ஏறுவா. ஆனா உங்களால என்ன 20 மினிட்ஸ்ல காலேஜ்ல டிராப் பண்ற முடியுமா? அந்த கேப்காரன் செம்ம டிராஃபிக்கா இருக்குன்னு சொல்றாரு. உனக்கு ஆட்டோக்காரனோட பவர் என்னன்னு தெரியல, வந்து ஏறுவா. கெட்டிமா புடிச்சுக்கோ. அண்ணா இங்கதானா? அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எவ்வளவு ஆச்சு? தம்பி காசுல எதுவுமே வேணாம், நீ ஃபர்ஸ்ட் போய் எக்ஸாம் எழுது போ. உண்மையாவாண்ணா? தேங்க்ஸ்ண்ணா. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் என்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மள இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க.